தமிழ். எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு நீண்ட தூரமாக உங்களிடத்திலே ஓடி வருகிறோம். 15 ஆண்டுகளாக இந்த பைந்தமிழர் நிலத்தில் பாமர பிள்ளைகள் ஒரு நல்ல அரசியல் உருவாவதற்கும் ஒரு நல்ல ஆட்சி மலர்வதற்கும் அரும்பாடாற்றிக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு சொந்தங்கள், அதை அறிந்தவர்கள், கவனித்தவர்கள் எங்கள் பக்கத்தில் நின்று இந்த பிள்ளைகளுக்கு 36 லட்சம் வாக்குகளை செலுத்தி இந்தியாவை யார் ஆள்வதில் என்கின்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிலே இல்லை. ஏனென்றால் உங்கள் பிள்ளை நான் பிரதம வேட்பாளர் இல்லை. ஆனால் அந்த தேர்தலில் பல ஆயிரம் கோடிகளை கொட்டி சாதி மத உணர்ச்சியை தூண்டி சாராயம் பணத்தை கொடுத்து பெரும்பெரும் கூட்டணிகளை அமைத்து நின்றார்கள். அப்போதும் நாங்கள் தனித்து உங்கள் பிள்ளைகள் புதிய சின்னத்திலே ஒரு வாரத்திற்கு முன்பு கொடுத்த ஒரு சின்னத்திலே நின்றோம். அங்கே நாங்கள் என்ன சின்னத்தில் நிற்கிறோம் என்பதை பார்க்காமல் நாங்கள் எடுத்து வைத்த எண்ணத்தை பார்த்து எங்களுக்கு வாக்கை செலுத்தி வளர்த்து தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி தனித்து நின்று மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்து வளர்த்தீர்கள். உலகெங்கிலும் என் உடன் பிறந்தார்களே, பேரன்பமிக்க பெற்றோர்களே, இப்படித்தான் மாறுதல், இப்படித்தான் புரட்சி உருவாகி இருக்கிறது. மாற்றமும் மகத்தான புரட்சியும் மன்னர்களாலோ மந்திரிகளாலோ உருவாக்கப்பட்டதில்லை. வரலாறுகளும் சாதாரண மக்களால், உழைக்கும் மக்களால், பாட்டாளி வர்க்கங்களால், அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் புரட்சி. அப்படி இந்த மண்ணிலே புரட்சி நிகழ்ந்ததுண்டா? இருந்திருக்கிறது. இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது விடுதலைக்கு கிளர்ந்தெழுந்து போராடிய நமது முன்னவர்கள் எல்லாம் சாதாரண மன்னர்கள் தான், மக்கள் தான், சாதாரண மக்கள். குறிப்பாக இந்த நிலத்திலே நம்முடைய முன்னவன், நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், பாட்டன் புலித்தேவன் என்றால் மன்னன், பாட்டி வேலுநாச்சியார் என்றால் அரசி, பாட்டன் அழகுமுத்துக்கன் என்றால் மன்னன். ஆனால் தீரன் சின்னமலை மன்னன் இல்லை, சாதாரண வேளாண்குடி மகன், குளத்திலே குடியில் பிறந்த ஒரு மகன். அவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு கிளர்ந்து எழுந்தான். ஒரு வீரப்படையை கட்டினான். மன்னன் கூப்பிட்டால் அரச கட்டளை படைக்கு வீரர்கள் வருவார்கள். சாதாரண மகன் கூப்பிட்டு யார் வருவா? ஆனால் வந்தார்கள். 19 வயது இளைஞன் அழைத்து யார் வருவார்? வந்தார்கள். அப்ப எவ்வளவு பெரிய மகத்தான வீரனாகவும் ஒரு தலைமைத்துவம் கொண்ட தலைவனாகவும் நம் பாட்டன் இருந்திருப்பார் என்பதை யோசியுங்கள். அவன் கிளர்ச்சி செய்தான். மைசூரிலே ஆண்டு கொண்டிருந்த ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் நம்ம நிலத்தில் வரியை வசூலித்துக் கொண்டு போவதா என்று பறித்தான், அடித்தான். அவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். சின்னமலை என்றார்கள். என்ன வயது இருக்கும் என்றார்கள். 19 என்றார்கள். எத்தனை பேர் வந்தார்கள் என்றார்கள். ஒரே ஒருவன் என்றார்கள். பயந்தார்கள். ஒற்றை மகன், ஒரு சிறுவன், இத்தனை பேரை அடித்து வீழ்த்திருக்கிறார் என்றால் அவர்கள் வியந்தார்கள். நம் பாட்டன் தீரன் யோசித்தான்.
திப்பும் ஹைதரலியும் இங்கிருப்பார்கள், எப்ப வேணாலும் சண்டை போடலாம். ஆனால் அந்நியன் வருகிறான், அவன் பொது எதிரி, அவனை உள்ளே நுழைவிடக் கூடாது என்று எந்த திப்புவை எதிர்த்தானோ அந்த திப்புவின் படையிலே சேர்ந்து இவருக்கு தெரிந்த போர்க்கலைகளை அங்கே கற்றுக் கொடுத்து அவர்களிடம் இந்த போர்க்கலையை கற்றுக்கொண்டு மிகப்பெரிய தளபதியாக நின்று வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு வீழ்த்தினார்கள். தீரனின் வீரத்தை பார்த்து வியந்த திப்பு, தீரா நீயே இந்த நிலத்தை ஆள் என்று ஓடா நிலையை தலைமையுடைமையாக கொண்டு நீயே ஆட்சி செய் என்று கொடுத்தான். மன்னராக மகுடம் சூட்டி நம் பாட்டனை அழகு பார்த்தான். ஒரு சாதாரண மகன் கிளர்ச்சி செய்து புரட்சி செய்து மண்ணை ஆளுகிற உயரத்திற்கு வந்தான் என்றால் அதற்கு பேர் தான் புரட்சி. அதுபோலதான் எங்கள் தலைவன். நம் அன்னை நிலம் அடிமைப்பட்டு கிடக்கு, அதை விடுவிக்க வீரப்படை தேவை, வாருங்கள், நமக்கு வேண்டியது விடுதலை, விளை தலையே ஆனாலும் கொடுப்போம், நம் உயிரினும் மேலானது நமது உரிமை என்று அழைத்த போது, சாதாரண மகன் பிரபாகரன் என்ற ஒரு மகன் அழைத்த போது பலாயிரக்கணக்கில் வீரர்கள் ஆணும் பெண்ணுமாக வந்து அணியணியாக சேர்ந்தார்கள். அது புரட்சி. அதுபோல உங்கள் மகன், என் அப்பன் முதலமைச்சரோ நான் அமைச்சர் வாரிசோ அல்லது பல லட்சம் கோடி பதுக்கி வைத்து பாதுகாக்க அரசியலுக்கு வந்தவனோ அல்ல. சாதியை சொல்லி மதத்தை சொல்லி மக்களை திரட்டி அரசியலாக்கியவனும் அல்ல. சாதி மதத்தை சொல்லி அரசியல் செய்வது எளிது, அது உடனே பற்றிக் கொள்ளும். ஆனால் செத்து போன மொழி இன உணர்ச்சியை ஊட்டி எழுப்பது என்பது சுடுகாட்டிலே இறந்த பிணத்தை கூட எழுப்பிவிடலாம். தமிழ்நாட்டிலே என் இனத்தை எழுப்புவது அவ்வளவு சாதாரணமான வேலை இல்லை. உங்கள் மொழி தமிழ், அது உலகத்தின் தலை சிறந்த மொழி, அது சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறது, மீட்க காக்க வாருங்கள் என்று பேசுவது இவர்களுக்கு வேடிக்கையானது. ஏனால் என் மக்களின் மனநிலை தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா என்கிற எண்ணம் அவர்களுக்கு தெரியவில்லை. தமிழ் மொழி அல்ல, தமிழ் உயிர் என்று, தமிழ் முகம் முகவரி அடையாளம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. மற்ற மொழிகள் எல்லாம் மனிதன் பேசினான், நம் மொழியை தான் இறைவன் பேசினான். மணி நெற்றி உமிழ் செங்கல் தளர் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான், சிவபெருமானே தந்த தமிழ்ங்கிறான். மந்திரம் என்ன? நிறைமொழி மாந்தர், மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். தமிழே ஒரு மந்திரங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மொழி, உலகின் முதல் மொழி, அதை பேசிய முதல் மாந்தன் நீ அழிந்து கொண்டிருக்கிறாய், உன் அடையாளங்கள் தொலைந்து கொண்டிருக்கிறது, உன் வரலாறு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் மகன் வருகிற வரை இந்து முன்னணியில் வீர சிவாஜி தான் இருந்தார். உன் மகன் வந்து வீரத்தமிழர் முன்னணி ஆரம்பிச்சு தீரனையும் பூலித்தேவனையும் வைத்த பிறகுதான் திரும்பி பார்த்தார்கள். அவர்களுக்கு வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் தான், அவர்களுக்கு ஞானி என்றாலே விவேகானந்தர் தான். அப்ப உன்னுடைய வள்ளலாரும் வைகுந்தரும், உன்னுடைய திருமூலரும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ஒண்ணுமில்லை. நீ புறக்கணிக்கப்பட்டாய். நீ வல்லபாய் பட்டேலை வரலாற்றில் வாசித்தாய். நீ எங்க உன் பாட்டன் வாவு சிதம்பரனாரை படித்தாய்? எங்கே படித்தாய்? எங்கே படித்தாய்? வரலாற்றை பத்திரமாக வச்சிருக்க எங்களதெல்லாம் வாழும்ங்கிறான். நமக்கு எங்க வரலாறு இருக்கிறது? ஒரு தேசிய இனத்தை, ஒரு இனத்தை உயிரோட வைத்துக் கொள்ளுகிற ஆற்றல், ஒரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா வரலாறு தான். நீ நமது முன்னவனின் வரலாற்றை படித்திருந்தால், வாசித்திருந்தால், நேசித்திருந்தால் நிமிர்ந்திருப்பாய். இப்படி அரிசி பருப்புக்கு அண்டா உண்டா மிக்சி கிரைண்டருக்கு கையேந்தி இருக்க மாட்டாய். நாட்டையே ஆண்டிருக்கலாம் நம் பாட்டன் தீரன் நினைச்சிருந்தான். பாதிக்கு பாதி கப்பத்தை கட்டிவிட்டு நீ ஆண்டு கொள் என்ற வெள்ளைக்காரன் சொல்லும் போது சின்ன சமரசம் செஞ்சிருந்தால் சாவு வந்திருக்காது. ஆனால் அவன் அந்த இடத்துல தன்மானத்தை இழப்பதா, அதற்கு உயிரையே இழக்கலாம் என்று தூக்கில் தொங்கினான். அந்த பரம்பரை ரத்தம் ஒரு துளி கூடவா நம்ம உடம்பில் ஓடவில்லை? இன்னும் 1000 2000 வாங்கி கொண்டு மதிப்புமிக்க உரிமையை விற்பது அவமானம் இல்லையா? அண்ணல் அம்பேத்கரை நீங்கள் படிக்கலையா? வெறும் சிலையும் பேரும் தானா? மக்களாட்சியிலே மகத்தான உரிமை வாக்கு, மதிப்புமிக்க உரிமை, அதை சில ரொட்டி துண்டுகளுக்கு விற்பது அவமானகரமானது என்கிறார். அதை படிக்கவில்லையா? நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் ஓட்டுக்கு காசை கொடுக்கிறவன் பாவியடா,
அதை வாங்கிக் கொண்டு ஓட்டை போடுபவன் தேச துரோகியடா என்கிறார். தேச துரோகத்தை அவன் அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறான். அதை வாங்கிக் கொண்டு தொடர்ந்து நம்ம தேச துரோகத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா என்று கேட்கிறார். தங்கம் எது? உன் வாக்கு. தவிடு எது? அவன் கொடுக்கிற 1000-500. இப்ப யார் விற்கிறா? அவர் பேர சொல்லி கட்சி நடத்துற 2 பேரும் தான் தவிட்டை கொடுத்து தங்கத்தை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். என்ன கொடுமை! அவரே பேசுகிறார். என்னை தோற்கடிக்க முடியாமல் இந்த காங்கிரசார் வாக்குக்கு ஓட்டுக்கு 2000 கொடுப்பது ஏன்? அதுவும் 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி 7 மலையான் படத்தை எடுத்து வந்து மக்களிடத்திலே காட்டி அதிலே அடித்து சத்தியம் வாங்குவானே ஏன்? என்னை தோற்கடிக்க காங்கிரசாரால் முடியாது, 7 மலையான் வந்தால் தான் முடியும் என்று எண்ணுகிறார்களா என்று பேசியது. அன்னைக்கு திமுகவை தொடங்கியவரை தோற்கடிக்க காங்கிரஸ் கட்சிக்கார 2 ரூபா கொடுத்திருக்கான். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து என் மக்களை தோற்கடிக்க 2000-3000 கொடுக்குறான். எப்படின்னு பாத்துக்க, எப்படிப்பட்ட கூட்டு பாத்துக்க, கூட்டு. நான் உங்களை கேட்கிறேன், படிச்சிருக்கீங்க, என்ன வரலாறு வாசிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள்கிட்ட கேட்கிறேன், உடன் பிறந்தவனா கேட்கிறேன், உங்களோடு பிறந்தவனா, என்னை பெற்ற தாய் தந்தைட்ட கேட்கிறேன். இந்த நாட்டுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா எதுக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லி இப்படி வீட்டுக்கு போயிடுறேன், எதுக்குன்னு சொல்லு. அன்னை பாரதிய ஜனதா வந்தா இது நடக்கும், காங்கிரஸ் வந்தா இது நடக்கும். ஏதாவது சொல்லு, ஏதாவது சொல்லு. ஒன்றே ஒன்று, இதற்காக பாரதிய ஜனதா வேண்டும், இதற்காக காங்கிரஸ் வேண்டும் சொல்லு. இவன் சொல்லுவான் திமுக காரன் பிஜேபி வரவே கூடாது. பிரபாகரன் மகன் நான் கேட்கிறேன், அப்ப காங்கிரஸ் வரலாமா? பதில் இருக்கா? காங்கிரஸ் வரலாமா? பிஜேபி வரக்கூடாது சரிதான், காங்கிரஸ் வரலாமா? ஏன் வரணும்? ஏன் வரணும்? இந்திய திணித்து என் மொழியை சிதைக்க துடித்து பல ஆயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான என் முன்னவன் செத்தானே, அதுக்கா மாநிலங்களை ஒப்புக்கு பிரித்து விட்டு எல்லா மாநில உரிமையும் பறித்து கொண்டு போனானே, அதற்கா கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு போனது கொடுமை. அதை எடுத்துக்கொண்டு போனது இந்திரா காந்தி, எடுத்துக்கொண்டு போகும்போது ஆட்சியில் இருந்த மகன் ஐயா கருணாநிதி. அதற்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து 15 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் இந்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரும் என்று இப்ப பீத்துகிறார்கள், பிதற்றுகிறார்கள். இத்தனை ஆண்டு என்ன பண்ண? கொடுக்கும்போது என்ன பண்ண? எடுத்தனால கொடுத்தவன் நீ. 2 பேரும் கூட்டு. ஏன்? நாங்கள் தற்குறிகள், அறியாமை, பைத்தியக்காரர்கள். இன உணர்வு, மான உணர்வு கிட்ட அரசியல் தெளிவு, அறிவு, புரிதல் இல்ல. நீ நோட்டை கொடுத்தோம்னா இலவசத்தை கொடுத்தோம் ஓட்ட போட்டு விட்டுறோம். எதுக்கு காங்கிரஸ் உனக்கு? எதுக்கு? உன் மொழி சிதைந்து அழிஞ்சு போனது. தமிழ் என்று பேசுவானா? தமிழர் உரிமை என்று பேசுவானா? இது கோவை தானே, கொங்கு தமிழ் தானே. எந்த பெயர் பலவில தமிழ் சொல்லு ஒரு இடத்துல. இது தமிழ்நாடா இல்ல இங்கிலாந்து நாட்டின் இன்னொரு மாநிலமா? இது தமிழ்நாடா தமிழ்ல நாடா? ஒரு தன்மானமிக்க மான தமிழ் தாய் மாறல பால் குடித்த ஒரு மகன் சிந்திச்சு சொல்லு, இது என்ன நாடு? என்ன நாடு? உன் கண் முன்னே உன் தாய்மொழி சிதைந்து அழிஞ்சு போச்சு. உனக்கு கோபம் வரல? ஏன் செத்துட்ட நீ? உன் மாண்பை மறந்தாய், உன் இனப்பெருமை மறந்தாய், உன் மொழி பெருமை வளமை மறந்தாய், உன் வரலாற்றை மறந்தாய், உயிரோடவே இறந்தாய். இதான் சத்தியம், இதான் சத்தியம். என்ன வச்சிருக்க நீ? உன் மொழிக்காக நிற்குமாடா பாரதிய ஜனதா? உன் மொழிக்காக நிப்பானாடா காங்கிரஸ்? நிப்பானா? நின்றுக்கானா? காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறானா கர்நாடகா ஆளுகிற சீதாராமையாவும் சிவகுமார். ஒரு சொட்டு. அந்த காங்கிரஸை கர்நாடகாவில் வெள்ள வைக்க திமுக கட்சி தலைவரா இல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போய் காங்கிரசுக்கு வாக்கு கேட்ட மகன் நம்ம ஐயா ஸ்டாலின். அவன் வென்று வந்தா காவிரியில் தண்ணி தர மாட்டான் தெரியும். மேகதாதுல அணையை கட்டுவான் தெரியும். தண்ணீர் கேட்டால், உரிய உரிமையை கேட்டால் அடித்து விரட்டுவான் தெரியும். பிறகு எதற்காக போய் அவனுக்கு வாக்கு கேட்டீர்கள்? 1.25 கோடி என் மக்கள் அங்க இருக்கான். அவன்கிட்ட ஓட்ட போடுவன் ஜெயிச்சு வந்தவன் சொன்னான் ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு. என்னாச்சு? காவிரி நதியில பாடை கட்டி தூக்கிட்டு போனான் ஐயா ஸ்டாலின் படத்தை. உருவமை செருப்பால் அடிச்சான்.
ஒருத்தன் கேட்கலடா. இந்த நிலத்துல ஓம் புள்ள ஓம் மகன் தான் கேட்டேன். உடன் வந்த எப்படா எங்க முதல்ல வச்சிருக்க செருப்பால் அடிப்பேன். அந்த கட்சிக்காரன் கூட வலிக்கல. ஏன் மானங்கட்ட கூட்டமிடாது வைத்தியக்காரா, மானங்கட்ட கூட்டமிடா. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன ஒருத்தனுக்கு அந்த கட்சிக்கு உன்னோட கூட்டம் இல்ல, ஒரு சீட்டு இல்லைன்னு சொல்றவன் தான்டா நல்ல தலைவன். சொல்லியிருக்கா அவன் தான் இந்த மண்ணின் மக்களின் நலனுக்கு நிக்கிறவன், தன்மானமிக்க தலைவன். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன தோல் தூக்கிட்டு வர. போன தடவை 25 சீட்டு, இப்ப 29, அதுல ராஜ்யசபா வேற கொடுக்குற. அப்படின்னா மானங்கட்ட கூட்டம் ஆயிட்டில. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு போற்றுவில ஓட்ட எதுக்காக காங்கிரஸ் சொல்ற? ஒன்னு சொல்றா, போயிடண்டா. என் தலைமை மேல சத்தியமா சொல்ற, இறங்கி போயிடண்டா. ஒன்னே ஒண்ணு சொல்றா, யாராவது சொல்லு கூட்டத்துல. இல்ல இந்த வேட்பாளர் மேடையில் நின்று பேச சொல்லு, மேடையில் நின்று பேச சொல்லு. இதுக்காக அப்படின்னு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து. சுதந்திர நாட்டுக்குடா. சோனியா காந்தி வீட்டுக்கு வாங்கியிருக்காண்டா, நாட்டுக்கு எங்கடா வாங்கினா? எங்க வாங்கினா? எங்க வாங்கினா? வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், மன்னராசின்னு பேசுறானே, அதனுடைய பூர்வீக குடி அவன் தானாடா. எத்தனை தலைமுறையாடா, எத்தனை தலைமுறையாடா இருக்காங்க. ஏன் உங்களுக்கு எல்லாம் சிந்திக்க வராது? கேரளாவில் வந்து நிக்கிறார் ராகுல் காந்தி, வயநாட்டில் மறுபடி வேற தொகுதியில் போய் நிக்கிறாப்ல. இங்க இடைத்தேர்தல் வருது கேரளாவில். ஏண்டா கேரளாவில் மலையாளியில ஒருத்தம் கூட வயநாட்டில் நிக்க தகுதி இல்லடா. சொந்த தங்கச்சி கொண்டு நிறுத்துவானடா. இதை விட வாரிசு அரசியல் வேணும். என்னைக்கு நீ திருந்த போற? ஒரு குடும்பத்துல கருணாநிதிக்கு மகனா பிறந்ததுனாலேயே இந்த நாட்டை ஆளுகிற தகுதி ஐயா ஸ்டாலினுக்கு வந்துருச்சு நிலைமை. அதான்டா ஜனாதனம், சனாதனம். அதான் சனாதனம். பிறப்பினாலேயே ஒருவனுக்கு உயர்ந்த பதவி கிடைத்து விடுமானால் அதான்டா கொடிய சனாதனம். வைத்தியக்காரா, ஒரு தகுதிமை இருந்தவில்லை அவனுக்கு. அப்பனுக்கு மகன் அந்த வீட்டுல பிறந்தா போதும் பதவி வந்துரும்னா, அப்ப ஏதரா ஜனநாயகம், எங்கடா மக்களாட்சி? எதுக்குது? எதுக்கு தேர்தல்? எதுக்கு தேர்தல்? இப்ப ஸ்டாலின் ஐயாவுக்கு மகன், அதை தவிர உதயநிதிக்கு ஒரு தகுதி சொல்லு. ஒரு அப்பனுக்கு மகனா பிறக்கிறதே நாட்டை ஆளுக்கு எல்லா தகுதியும் வந்து விடும்னா, அப்ப எதுக்குடா தேர்தல்? அப்புறம் எதுக்கு வாக்குப்பதிவு? அப்புறம் எதுக்கு ஜனநாயகம்? அப்புறம் என்ன குடியரசு? எங்க கிழிக்குது? எதுக்கு நின்று உனக்கு காங்கிரஸ்? சொல்லு, நீ சொல்லு. காவிரியில நதி நீர் உனக்கு தெரியுமா? 450 TMC நமக்கு வந்துச்சு. அன்னைக்கு முதலமைச்சர் யாரு? ஐயா கருணாநிதி. பிரதம அமைச்சர் யாரு? அம்மையார் இந்திரா காந்தி. 500 TMC வேணும்னு போடுறாப்புல வழக்க. அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்தில் திரும்ப பெற சொல்லி அம்மையார் இந்திரா காந்தி ஐயா கருணாநிதிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தா என்ன? மண்ணின் மக்கள் உங்களுக்கு தேர்வு செஞ்சு பதவி கொடுத்த மக்களின் உரிமைக்கு தானே போராடுறிய? வழக்கை திரும்ப பெறுகிறார். ஏன் இந்திரா காந்தி அழுத்தம் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? தாத்தா காமராஜர் செத்த பிறகு ஆளுகிற உயரத்திற்கு திமுக வந்து பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு துணை கட்சி ஆயிடுச்சு. ஆளுகிற உயரத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்ல, கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு. அப்ப அந்த மக்களின் உரிமையை பறிகொடுக்கிற மாதிரி வந்தால் காங்கிரஸ் அங்க வெல்லாது, தோற்று போகும். அப்ப ஆளுகிற உயரத்தில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை இழக்க தயாராக இல்லாமல் உன் உரிமையை பறிகொடுக்க தயாராக இருந்த கட்சி, கொடுத்த கட்சி காங்கிரஸ், பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா ஆளும்போது ஒரு சொட்டு தண்ணீர் இருக்க மாட்டேங்கான். இவன் பேசுவான்டா, இந்தியா ஒரே நாடு, ஒருமைப்பாடு, இறையாண்மை, வெங்காயம்லாம் பேசுவான்டா. நம்மகிட்ட வந்து கர்நாடகாவுக்கு போய்விட்டால் கன்னடர் நலனை மட்டும் பேசுவான், மாநில கட்சியா மாறி விடுவான். இருக்கா இல்லையா சொல்லு? அப்ப இந்திய கட்சி ஆளுது காங்கிரஸ். அப்ப இறையாண்மை கொண்ட நாடாக, ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கணுமா? என்ன பண்ணிருக்கணும்? அந்தந்த மாநிலத்திற்குரிய நதிநீரை பிரிச்சு கொடுத்துருக்கணும்ல. அப்ப இறையாண்மை இருக்கும், தேச ஒற்றுமை இருக்கும். என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி உனக்கு, என்னோட நரிமணம் பெட்ரோல் எல்லா பயிலுக்கும், என்னோட மீத்தேன் ஈத்தேன் எல்லா பயிலுக்கும், என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும், அவனவன் நீர்வளம் அவனுக்கு, கேரளால முல்லை பெரியாற்று நீர்வளம் அவனுக்கு. அதே மாதிரி நான் என் நிலத்தின் வளம் எனக்கு என்ன, எங்கடா இறையாண்மை ஒருமைப்பாடு இருக்கும்? அப்ப எப்படி தமிழர்கள் நாங்க மட்டும் இந்தியர்கள், ஜனநாயகவாதிகள், தேசப்பற்றாளர்கள் நீங்கெல்லாம் எப்படி? அன்னைக்கு காவிரி நதி உரிமை பறித்தது காங்கிரஸ், பறி கொடுத்தது திமுக. இன்னைக்கு 150 TMCக்கு 50-100க்கு அல்லாடிக்கிட்டு இருக்க. கச்சத்தீவு என்னடா இந்தியாவின் சொத்தாடா? வெள்ளக்கார ஆட்சி காலத்தில்
இந்தி இதுக்குள்ள வல்லடாது. அது நம்ம பாட்டன் சேதுபதியோட சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்புல இந்திரா காந்தி மிரட்டி அந்த நிலத்தை எடுத்து சிங்களனுக்கு கொடுத்துட்டு, தோள்பட்டையில இந்த பக்கம் பாஜக பாரதிய பாகிஸ்தான் இருக்கு, இந்த பக்கத்துல சீனா இருக்கு. ரெண்டும் தன்னிச்சையா உள்ள வந்து இந்த தீவுக்குள்ள இலங்கையில கால் ஊண்டிடக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு லஞ்சத்தை கொடுத்து நம்ம பக்கம் வச்சுக்கணும்ட்டு தூண்டில போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி, புழுவை போட்டு பிடிக்கிற மாதிரி நம்ம சொந்த சொத்தை எடுத்து தான் தோன்றித்தனமா நாடாளுமன்றத்தில் விவாதம் பண்ணாம ஒன்னு எந்த உறுப்பினர் கருத்தையும் கேட்காம எடுத்து கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு சினிமாவோ பண்டார நாயகோ இந்திரா காந்தியும் போட்ட ஒப்பந்தத்தில் போயிடுச்சு உங்க கச்சத்தீவு. கச்சத்தீவு அவனுக்குன்னா கடல் தூரம் அதிகம், நமக்குன்னா கடல் தூரம் அதிகம். அவனுக்கு கடல் தூரம் அதிகம். எல்லை தாண்டி வரான், எல்லை தாண்டி வரான். இதுவரை சுட்டு 840 பேரை கொண்டு காணடா. கேட்க துப்பு இருந்துச்சாடா? கச்சத்தீவை மீட்க போராடுது தமிழ்நாடு அரசு. வந்து அங்க போய் கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்திருந்தது ஐயா கருணாநிதி. அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் ஒற்றை மகன் எழுந்து வரலாற்றில் பெருந்துரையத்தை செய்கிறீர்கள் மிஸ்டர் இந்திரா காந்தி அவர்களே, திருமதி இந்திரா காந்தி அவர்களே, தவறு பண்ணுகிறீர்கள். உங்க அப்பா அப்படித்தான் காஷ்மீரில் ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெருந்தவரை செய்தார். அதே தவிர நீங்க செய்கிறீர்கள். என் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கிறீர்கள். அதுவும் என் குறிப்பாக என் ராமநாதபுரம் தொகுதியிலே இருக்கிற அந்த தீவை எடுத்து கொடுக்காதீர்கள் என்று பேசியவன் ஒரே ஒருவன் நம் தாத்தா முக்கத்தவர் மட்டும்தான். எவனும் பேசல. கொடுக்கும் போது பேசாம இருந்து விட்டு ஒவ்வொருத்தரும் தேர்தல் வரும்போது கச்சத்தீவை மீட்க போராடுவோம் போராடுவோம்னு ஒப்புக்கு அறிக்கை கொடுக்கிறவர்கள் திமுக, எடுத்து கொடுத்தவன் காங்கிரஸ். உன் மகன் நான் வந்த உடனே தீவிரமாக போராடுவோம் என்று பேசினார்கள். அதையும் நான் கிண்டல் பண்ண உடனே இப்ப கச்சத்தீவை மீட்க போராடுவோம் மீட்போம் ஏதாவது தேர்தல் அறிக்கையில் வருதா வராது. ஏன்? அது ஏன் வேலைன்னு விட்டுட்டாங்க. எங்க கச்சத்தீவை கொடுத்தவன் அவன் மீனவனை சுட்டுக் கொள்ளும்போது தடுக்கிறானா? இல்ல. அதுக்காக நீ காங்கிரஸ் ஓட்டு போட போறியா? அதுக்காக இந்த கூட்டணி வெல்ல வைக்க போறியா? சொல்லு. இந்த நிலத்துல உன் தாயின் மடியிலே நச்சு திட்டங்கள், ஸ்டெர்லைட், மீத்தேன், ஈத்தேன், அணு உலை, டால்மியாமி, சிமெண்ட், அது இது ரொட்டு ரொசுக்கு சிப்காடு கப்காடு நிலத்தை காற்றை நீரை நாசமாக்குற இந்த தொழிற்சாலையில நட்டவன் இவன். பூரா காங்கிரஸ் அனுமதி செய்யார். இவங்க தான் இந்த திராவிட திருவாளர்கள். எதற்காக நீ அவன் ஓட்டு போட போற சொல்லு. ஆந்திர காட்டுக்குள்ள கட்டையை வெட்ட வந்துட்டான் செம்மரத்தின் சுட்டுப்பாடான சந்திரபாபு நாயுடு போன முறை ஆட்சியில் இருக்கும்போது. ஏண்டா வயிற்று பொழப்புக்கு மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு சொல்ற. சரி, வெட்டும்போது சாட்சியா பிடிச்சியா? இல்ல. வெட்டு காட்டுக்குள்ள போட்ட காலையும் ஒரு எண்ணெய் கட்டையில ஒரு நம்பரை போட்டு போட்ட அதே காட்டுக்குள்ள சந்திரபாபு நாயுடு ஒரு மயிலையோ ஒரு மானையோ சுட்டு போட்டிருக்க முடியும்னு நினைக்கிறியா? ஒரு நாயை சுட்டு போட்டுக்க முடியும்னு நினைக்கிறியா? நம்மளை சுட்டு போட்டாரு. அன்னைக்கு ஐயா ஜெயலலிதா, கருணாநிதி, அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க. இதே ஐயா பிரதமர், இதே எதிர்கட்சி ராகுல் காந்தி, ஐயா மோடி, ஒருத்தன் ஒரு வார்த்தை செய்தி அறிவிச்சானடா, ஒரு கண்டனம், இந்த செயல் தப்புன்னு. ஒரே ஒரு மகன் தான் இந்த நாட்டில் கேட்டேன். ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மானத்தமிழன் உயிருக்கு இல்லையாடான்னு கேட்ட ஒரே மகன் உன் மகன் மட்டும்தான் இந்த நிலத்துல. வெட்ட வந்தேன். சரி, வெட்ட வந்தேன். நீ என்ன கட்டமைக்கிற? தமிழர்கள் திருடர்கள், மரக்கட்டை வெட்ட வந்துட்டபடி கட்டமைக்கிற. என் மாண்பு என்ன, என்னுடைய பண்பாடு என்ன, என்னுடைய மரபு என்ன? என்னை திருட்டு பட்டம் கட்டி சுட்டு போட்டு விட்டேன். ஒரு வய கேட்கல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தவடா, இந்த மரக்கட்டை வெட்டி போய் செத்தவனுக்கு உத்தரவா கொடுத்தான இந்த அயோக்கிய பயிலுக. சொல்லு. இப்ப என்ன கேள்வி? வெட்ட வந்த கூலிதானா? வெட்டி எத்தனை முதலாளி எங்க இருந்தான்? அவன் ஓ நிலத்துல இருந்தான். அவன் மேல என் வழக்கு போடல, அவன் மேல என் கைது, அவனே என் கைது செய்யல. ஒருத்தன் கேட்கல. ஏன் கேட்கல? காங்கிரஸ் கேட்கல, பாரதிய ஜனதா. வருத்தம் இந்த செயல், அந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல். ஒரு அறிக்கை எதுக்காக சொல்லு. ஸ்டெர்லைட்ல மக்கள் புரட்சி, ஒரு கிளர்ச்சி. என் நீர் நஞ்சாகுது, காற்று நஞ்சாகுது, புற்றுநோய் பரவுதுன்னு அந்த போராட்டத்தை சுட்டு வீழ்த்தினவங்க. அதுக்கு ஒரு காங்கிரஸ் ஒரு கண்டனத்தை பார்த்திருக்கியா? இல்ல பாரதிய ஜனதா ஐயோ இது தவிர இறந்த மக்களுக்காக நான் வருந்துறேன் ஏதாவது பார்த்திருக்கியா செய்தி? உன் வீட்டுக்கு இளவுக்கே வராதவன் எதுக்கு உனக்கு ஓட்டு கேட்டு வரான? எதுக்கு நிக்கிற? எதுக்கு போடுறான்? உன் உரிமைக்கு நிற்காதவன் உன் ஓட்டை கேட்டு வருகிறான். உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவன் உன் வாக்கை கேட்டு வருகிறான். நீ மறுபடியும் அவனுக்கு வாக்கை செலுத்தி எவன் உன்னை அழிச்சு சிதைச்சு அழிக்கிறானோ, உரிமையை பறிக்கிறானோ, உன்னை தாழ்த்தி வீழ்த்துறானோ அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தினா எப்படி? ஒரு நாள் ஒரு இனம் என்னைக்கு விடுதலை அடையும்? அது என்னைக்கு முழுமையான விடுதலை அடையும்?
எனக்கு என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடையுதோ அன்னைக்குதான் முழுமையான விடுதலை அடையும். இந்த விடுதலை அடைய வேண்டும்னா எங்கள் உயிர் தலைவன் தமிழீழ தாயகத்தில் ஒரு வீரஞ்செறிந்த போராட்டத்தை எடுத்தார். அந்த போராட்டத்துக்கு முதல்ல ஆதரவு கொடுத்தது யாரு? அம்மையார் இந்திரா காந்தி. ஆயுதங்கள் கொடுத்தது யாரு? இவங்கதான். போராட வச்சது யாரு? இவங்கதான். அந்த போராட்டத்தை ஒரே கையெழுத்து ராஜீவ் காந்தி ஜெயவர்த்தன ஒப்பந்தத்தில் வலுக்கட்டாயமா ஒரு மாநில அதிகாரம் உரிமை முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது தனி நாடு கட்டு போராடுகிற மக்களை, சுதந்திர தாம் கொண்டிருந்த மக்களை வலுக்கட்டாயமாக இதை ஏற்றுக்கொண்டு திணிக்கும் போது வரலாறு திரும்பிச்சு. இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலு. ஒரு தேச விடுதலை கனவு, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கிற தேசியனத்தின் தாயக விடுதலை கனவை நசுக்கி பொசுக்கி நாசமாக்கின கூட்டமடா காங்கிரஸ். கூட நின்ன கூட்டமடா திமுக. என்ன கண்ணு முன்னாடி லட்சக்கணக்கா இனத்தை கொண்டு போட்டானே. இதே இது தெலுங்கனா இருந்தா, கன்னடனா இருந்தா, மலையாளியா இருந்தா, பீகாரியா இருந்தா, குஜராத்தியா இருந்தா, ராஜஸ்தானியா இருந்தா வாங்கி இருக்க முடியுமா ஒரு ஓட்டு? வென்றிருக்க முடியுமா ஒரு சீட்டு? மானங்கட்ட கூட்டமாடா நம்ம. மானங்கட்ட கூட்டமா? மானத்துக்காக உயிரை விட்ட பரம்பரையில் வந்தவனா நீ? யோசிச்சு பாரு. வேற இனமாக இருந்தால் கொண்டிருக்க முடியுமா? ஒரு மீனவனை தொற்றுக்க முடியுமா? குஜராத் மீனவனை கைது செஞ்சு போனவனை பாகிஸ்தான் கடற்படையை விரட்டி போய் இந்திய கடற்படை திருப்பி கூட்டிட்டு வரல. அப்படி உன் மீனவனை இத்தனை பேரை சிறைபிடித்து காணடா. வலிமையான கடற்படை நிற்கிறே பாதுகாப்பு பணியை செய்யறேன்னு ஒரு தடவையாவது அந்த மீனவனை திருப்பி கூட்டி வந்தது. சிங்கள ராணுவத்தை தடுத்து மீட்டது, இல்ல சுடும்போது காத்தது, ஏதாவது ஒரு செய்தி. எதுக்குடா காங்கிரஸ்? எதுக்குடா பாரதிய ஜனதா? எதுக்கு? சாமி கும்பிட. ஏண்டா சாமியவே நீ தாண்டா அவனுக்கு கொடுத்திருக்க. உனக்கு தெரியுமா சிவன் யார், திருமால் யார், முருகன் யார்? உன் இறை தெரிஞ்சுக்கோ. இந்த நிலத்தில் இருக்க எல்லாருக்கும் இறைவனை கடன் கொடுத்த, இரவல் கொடுத்த இனத்தின் மக்களடா நம்ம. கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள். என்னடா நீ அவன் நம்ம சாமியை கும்பிடுறது அவன் சொல்லி கொடுக்கிறது? சாமியை காப்பாற்றணும் போராடுவான். 100 சாமி இருக்கு, வாழ ஒரு பூமி தான் இருக்கு. பூமியை காப்பாற்ற நின்றுக்கானடா. உன் கண் முன்னாடி உன் பூமி தாயின் மாற அறுத்து கொண்டு வரானே காங்கிரஸ், இல்ல பாரதிய ஜனதா, இல்ல திமுக கம்யூனிஸ்ட் எவனாவது கட்டிக்கிறானா? உன் மகன் மட்டும்தான் கத்துவேன். மழை இல்லை என்றால் மழை இல்லை, மலையற்ற நிலம் பாலைவனம், வாழ வாய்ப்பற்று போய் ஒண்ணும் கதறேன். அத்தனை ஆத்தை 34 மண்ணலி கொண்டானே. இவங்க நிலைப்பாடு என்ன? எவன் வருவான் உனக்கு? எவன் வருவான்? உன் விடுதலை போராட்டத்தை போர நிலைத்தை அழித்தவன் காங்கிரஸ், கூட நின்றவன் திமுக, வேடிக்கை பார்த்திருந்தவன் பாரதிய ஜனதா அதிமுக. பூஜை அலைக்கற்ற உழைக்கு ஒரு ஊழலுக்கு 1 மாத காலம் இந்திய நாடாளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா, பக்கத்தில் ஒரு தீவிலே சக மனிதன் சாவு, இனம் வேணா மொழி வேணா, ஒரு சக மனித சாவை எப்படி சகித்துக் கொண்டார்கள்? ஏன்னா கொத்து கொத்தா பிச்சு பிஞ்சு குழந்தைகள் கொள்ற எதிர்கட்சிங்கிற முறையில் ஒருத்த எந்திரிச்சு ஒரு கருத்து பதிவு பண்ணாங்க. ஏன்னா சாபவன் தமிழன், சகித்துக் கொள்வான். சிந்திர ரத்தம் என்னது ருசிப்பான். என் ஆத்தாளக்கா கண்ணீரையும் கவலையும் ருசிப்பான், ரசிப்பான். ஒப்பாரி ஓலத்தை ரசிப்பான். ஏன்? சாபவன் தமிழன். மானங்கட்டு கடைசியா விழுந்த நீ எழுவதற்கும் நிமிர்வதற்கும் மறுபடி பெருமையோட வாழ்வதற்கும் வரலாறு ஒரு வாய்ப்பை தந்திருக்கு. அதான் இந்த தேர்தல். பயன்படுத்திக்க. எனக்கு போடுன்னு சொல்லல, எது சரியா இருக்க பாடு. ஐயா ஸ்டாலினுக்கு போட்டா இதெல்லாம் வந்துருமா? 2 வயசு குழந்தை கற்பழிக்கிறதும் 6 வயசு 60 வயசு அம்மாவின் கற்பழி நின்றுமா? சாராய கடையை மூடிடுவாரா? சொல்லு, மூடிடுவாரா? தாலிக்கு தங்கம் கொடுப்பான். குடிக்க வச்ச 6 லட்சம் பொம்பளை தாலி எடுத்திருக்கானே. தாலி எடுத்த பிள்ளைகளுக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்க போறியா? இன்னொரு 10 லட்சம் தாலி இருக்க. மூளைங்கிற உறுப்பு இருக்கா? அறிவுன்னு ஒண்ணு இருக்கா? சிந்திக்கிறோமா? படிச்சிருக்கமா? உலகத்தை பாக்குறோமா? உலக நாடுகள்லாம் பாக்குறீங்கல்ல, எப்படி நிர்வாகம் இருக்குன்னு பாக்குறீங்கல்ல. முன்னாடிதான் பிரச்சனை, இப்பதான் உள்ளங்கையிலே ஊடகம் இருக்க, உலகம் உள்ளங்கையில இருக்க. தட்டி பாரு. கோயம்புத்தூர் மாவட்டம் கூட இல்லாத சிங்கப்பூர் எப்படா கல்வியில முதலிடத்துல இருக்கு? எப்படா தரத்துக்கு மருத்துவத்தை கொடுக்குது? கடலை தவிர ஒண்ணும் இல்லையே, நிலம்னு ஒண்ணும் இல்ல, மலைன்னு ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. மரத்தை கூட வேற நாட்டுல வந்து நடுது. அந்த நாடு எப்படா அவ்வளவு சரியா இருக்கு? என்ன தலைவன் இருக்காண்டா இங்க, தருதலையும் தரகரும் புரோக்கர் பாய்ஸ் இருக்காங்கடா இங்கவே இருக்கான். உனக்கு தலைவன் அவங்களா? ஒரு தலைவன் எதுக்குடா? நல்ல ஆட்சி கொடுத்தவன் நான் வந்தா 8000க்கு டோக்கன் கொடுக்கணும். எதுக்கு சொல்லணும்? எதுக்கு இலவச அறிவிக்கணும்? எதுக்கு அறிவிக்கணும்?
ஏமாத்த தானே. ஆட்டுக்கு இற கொடுக்கிற கசாப்பு கடையிலன்னா அது என்ன வாழ வைக்கிறதுக்கா அறுக்கிறதுக்கா? இனிமேலாவது என் அன்பு சொந்தங்கள், எனக்கு போடு போடல, போட்டா போடு போடல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உனக்கு இதெல்லாம் கத்துறதுக்கு இனி ஒருத்தன் பிறந்து வருவானான்னு பாரு. 260 வழக்கு எவனுக்காவது இந்திய நிலத்துல ஒருத்தனுக்கு அரசியல் கட்சி நடத்துறவனுக்கு இவ்வளவு வழக்கு இருக்கா பாரு. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது, நான் இருக்காத சிறை கிடையாது. எனக்கு என்ன வந்தது? என்னை கூப்பிட்டு எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்னு நினைக்கிற? கூட்டணிக்கு வா, இவ்வளவு பணம், இவ்வளவு சீட்டு, இவ்வளவு பதவின்னு சொல்லு. எனக்கு பணமா இனமான் முக்கி நிற்கும் போது இனம், பதவியா என் மக்களுக்கான உதவியாகும் போது உதவி. இப்ப நான் எங்க நிக்க? போட்டா படில தோக்கடிச்சுன்னா நானும் அந்த கூட்டத்தில் போய் நானும் பண்ணியோட பண்ணியா பிய திங்கிறேன், நீ என்னத்தையே பண்ணிட்டு போ, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏதோ இந்த பிள்ளைய எடுத்து வைக்கிற கருத்தை பாரு, கவனி. உனக்காக கத்துறேன், கவனி கவனி. இந்த வெயில நின்று வேர்க்க வேர்க்க தொண்டை வரண்டு போய் எது கத்தணும்? எது கத்தணும் சொல்லு. எல்லாரும் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி நிக்கிறாங்க, ஒரு பக்கம் ஸ்டாலின், இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் நிக்கிறாங்க. எல்லாரும் எடுத்து வைக்கிற கருத்தை பாரு, எது சரியா இருக்கு? இவர் சொல்றது சரியா இருக்க? அவர் 2000ங்கிறாரு, இவர் 2000ங்கிறாரு, இவர் வந்தா 2500 ரூபாங்கிறாரு. உன் மானத்தை ஏழை விட்டு பழச்சிக்கிட்டு இருக்கான். ஏழை விடுங்க, 2000 ரூபாய்க்கு கூட அவரை வக்கோட்டு போயிட்டு அதுக்காக நாட்டை எழுதி கொடுப்பீங்களாடா? 5 வருஷத்துக்கு நாட்டை கொடுப்பியா? 60 ரூபாய்க்கு உரிமையை விற்கிறது 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க 1000 ரூபாய் கொடுத்து. நான் அதெல்லாம் தரமாட்டேன். அண்டா குண்டா மிக்சி கிரைண்டர் 1000 2000 தரமாட்டேன். நல்ல கல்வியை தருவேன், படிப்பு தருவேன், உலகத்தின் தலை சிறந்த கல்வியை தருவேன். பின்லாந்து, தென்கொரியாவும் சிங்கப்பூரும் தான் முதல் 3 இடத்துல இருக்கு. அதை முந்தி கொண்டு போய் உலக கல்வி, உலக தரத்துக்கு கல்வி என்பது பின்லாந்து கல்வி இல்ல, சிங்கப்பூர் கல்வி இல்ல, தமிழ்நாட்டு கல்விதான் என்கிற அளவிற்கு உன் பிள்ளை ஆக சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், கட்டணம் இல்லாம கொடுப்பேன். ஏன்னா ஒரு நாட்டின் செல்வத்திலே அறிவு செல்வதான் முதன்மையானது. அறிவு செல்வம் மற்ற எதுவும் பயனற்றது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீரும் உயிரென்றே நெல்லும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்னு மோசிக்கிறேன் நான் பாடுறான். நீர் உயிர் தான், நெல் உயிர் தான். ஆனா ஒரு அறிவுகட்ட தற்குறி ஈனப்பயல்ட்டு அதிகாரம் இருந்துச்சுன்னா இது ரெண்டும் பயன் இருக்காது. ஏன்னா இப்ப பாரு, ஒன்னெல்லாம் நெல்லும் பதறாயிருச்சு, நீரும் நஞ்சாயிருச்சு. அதனால மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான். மன்னன் நல்லா இருக்கணும். அப்ப கல்வியை கொடுத்துறேன், அப்புறம் மருத்துவம் கொடுத்துறேன். உயிர் காக்கும் மருத்துவம், மருத்துவம் மகத்தான சேவையின் மக்களுக்கு தேவைன்னு தந்துடுறேன். 1 ரூபாய் கட்டணம் இல்லாம சிறந்த மருத்துவத்தை கொடுத்துறேன். ஏழை பணக்காரன் எந்த பாகுபாடும் இல்லாம சிறந்த மருத்துவம். தனியார் மருத்துவமனையில் போய் எப்படி கிடைக்கும் நீ நம்புறியோ அதை தாண்டி தமிழ்நாட்டு அரசு மருத்துவத்தை நீ நம்புற அளவு கொடுத்துறேன். வேற என்ன வேணும்? உலக உயிர்களின் உயிர் ஆகாரமாக இருக்கிற நீர், அது எல்லா உயிர்களுக்குமான தாய்ப்பால், அது உயிர்ப்பால், அதை கொடுத்துறேன். உனக்கு மட்டும் காக்கா குருவி கொக்கு நாய் பூனை நரி எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறேன். உனக்கு தூய குடிநீரை உனக்கு வீட்டு வாசலை கொண்டாந்து ஊத்திடுறேன். இது 3 தான் நான் கட்டணம் இல்லாம தருவேன். மத்தெல்லாம் காசு. சிலிண்டர் கொடுப்பேன், தடை இல்லாம கொடுப்பேன், காசு வாங்கிட்டு கொடுப்பேன். 3 சிலிண்டர் இலவசம், அன்னபூரணி சூப்பர் 6 இலவசம். இந்த இலவச பாட்டு இலவசம்ங்கிற சொல்லு இல்லாம ஒழிப்பேன். என் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கையை என் மக்களுக்கு கொடுப்பேன். நீ ஒண்ணுக்கும் கையேந்த வேண்டியதில்லை. நானே வேளாண்மை செய்வேன். எங்க செய்வேன்? இங்கேயும் செய்வேன், இங்கேயும் செய்வேன். சிங்கானூர்ல செய்வேன், கோயம்புத்தூர்ல செய்வேன், பொள்ளாச்சியில செய்வேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை கொண்டு வருவேன். கரும்பு வருதா போடுவேன், வாழை வருதா போடுவேன், மரவள்ளி கிழங்கு வருதா போடுவேன். எப்படி எப்படி வேலையை பெருக்கி காட்டுவேன்னு உன் மகன் போட்டு காட்டுறேன் பாரு. அதையாவது பாரு. எனக்கு போடு போடல, அதையாவது பாரு. பார்த்துட்டு சரி இந்த புள்ள சொல்றான், ரொம்ப நாளா சொல்றான், இதான் வாழ்ந்துட்டிய. ஐயா கருணாநிதி ஆட்சியில 5 முறை 25 ஆண்டு வாழ்ந்துட்ட. அம்மா ஜெயலலிதாட்ட 20 ஆண்டுகள் வாழ்ந்துட்ட. ஐயா ஸ்டாலின்ட்ட இப்போ ஒரு 5 ஆண்டு வாழ்ந்துட்டீங்க. இப்ப ஐயா எடப்பாடிக்கிட்ட 4.5 ஆண்டு. உன் மகன் தான் 15 ஆண்டு 10 ஆண்டுகளா கத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு தடவை தான் இந்த பயலுக்கு கொடுப்போமே, கொடுத்துதான் பாரு. அவ்வளவு கேவலமா ஆட்சி நடத்துவேன்னு நினைக்கிற நீ? இவங்கள மாதிரி உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்பேன். பூமியின் சொர்க்கமாக மாற்றுவேன் தாய் நிலத்தை. நீ எழுதி வச்சுக்க. செய்வேன். இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழின் மீதும் உயிருக்கு மேலான என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு சொல்றேன். நான் செய்வேன், செய்வேன், நம்பு.
என் நிறை முருகப்பெருமானின் மீதும் என் குலவாய் வீரமா காளி மீதும் நான் ஆணையிட்டு சொல்றேன், செய்வேன். உன் மகன் செய்வேன். நான் உன்கிட்ட உண்மை பேசாதவன் ஏமாத்தன்னு நினைச்சா நான் என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுக்க முடியும்? இப்ப கொடுக்குறேன் பார், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்குறேன். ஏன்னா நான் சொல்லும்போது சிரிப்பு வருது. அவன் 6 சிலிண்டர் கொடுக்குறேன் என்பது ஏன்டா சிரிக்கல? நீ எப்படி கொடுப்பாயின்னு கேட்கல? 2000 எங்க இருந்து எடுப்பாயின்னு கேட்கல? 10,000 பேங்க்ல எப்படி போடுவாயின்னு கேட்கல? 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி ஆயிடுச்ச, எங்க இருந்து கொடுப்பாங்க ஏன் கேட்கல? நீ ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் கொடுக்குறா, எழுதி வச்சுக்க. கொடுக்குறேங்கிற சிரிக்க மாட்டேற? கொடுக்க முடியாதுன்னு தெரியுது இல்லடா. சரி பாய்த்தேக்கிறேன். வெற்று வாக்குறுதியில கொடுத்தியா மாத்திரான், கொடுக்க வாக்குறுதி கொடுத்தியா மாத்திரான். புரிஞ்சுக்க, தயவு செய்து புரிஞ்சுக்க. புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது இலவச அறிவிப்பு பணம் கொடுக்குறவன்லாம் நம்மளை ஏமாத்துறாங்கிறத புரிஞ்சுக்கணும். அன்பு சொந்தங்களே, ஒரு திருட்டு பைய வீடேறி குதிச்சு போறான், திருட போறான். வாசல்ல நாய் பார்த்துக்கிட்டு இருக்கு. விறுவிறுன்னு துணிச்சல போறானே, வீட்டுக்காரருக்கு சொந்தக்காரனா இருப்பானோ அப்படின்னு கொலைக்கல. அது போக விடுது. பின்னாடி போய் மறுபடியும் பக்கத்தில் நின்று பார்க்குது. திரும்பி பார்க்குறான், நம்மளே பார்க்குது. ஆனால் அமைதியாக பார்த்துருக்க. மேலே ஏறுறான், கிட்ட போய் பார்க்குது. இவ்வளவு துணிவா தைரியமா போறான்னா உண்மையிலேயே நம்ம வீட்டுக்காரருக்கு, நம்ம எஜமானுக்கு சொந்தக்காரனா தான் இருப்பான். அதான் பயப்படாம போறான். மாடியில் நின்று உள்ள போய் திருடலாம் போகும்போது ஒருவேளை இந்த நாய் சத்தம் போட்டு குலைச்சு கூட்டிருமா கூட்டத்தை, எதுக்கும் அப்படின்னு பையில வச்சிருந்தோம் எலும்பு துண்டை தூக்கி போட்டான். அது வேற சொந்தக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கு. எலும்பு துண்டை போட்டவன அயோக்கிய பைய திருட வந்திருக்கேன் அப்படின்னு பாஞ்சு ஒரே கடியா கடிச்சிருது. நாய்க்கு தெரியுது எலும்பு துண்டை போட்டா கடிக்க வாரான்னு, திருட வாரான்னு கடிக்குது. உங்களுக்கு தெரியல, மான தமிழர்கள் நமக்கு தெரியல. 1000 2000 கொடுக்கிறவே, இலவசத்தை அறிவிக்கிறவன் ஓடி ஓடியா கொள்ளையடிக்க போறான், திருட போறான்னு உங்களுக்கு தெரியல. ஒரு எலி வந்து ஒரு தேங்காய் சீலை கடிச்சா மருந்து வச்சு கொள்ள தெரியுது. இந்த திருட்டு பயல்களுக்கு தொடர்ந்து ஓட்ட போட்டு வெள்ள வைக்க தெரியுது. கொடுமை கொடுமை. இதை மாறுங்க, மாத்துங்க, மாத்தி இந்த நாட்டை காப்பாத்துங்க. ஏதாவது இந்த பிள்ளைகளை பாவம் பார்த்தா விவசாய சின்னத்துல போட்டு என் தம்பி நேருஜிய வெல்ல வைங்க. பாரா, காங்கிரஸை நாங்க நேச்சதை பாரா. இந்த காங்கிரஸ் எங்களை வஞ்சிச்சதையும் நாங்க நேச்சதையும் பாரு. இந்த நாட்டுக்காக செக்கிழுத்தம்டா. காந்திய வழியில என் பாட்டேன், எங்க பாட்டேன் காமராஜ் 9 ஆண்டு செயலும் தாண்டா என் தாத்தேன். நேதாஜி தலைமையில அந்த தேசப்பற்ற ஏற்று என் தாத்தன் தெய்வத்திறமை 9 ஆண்டுடா. எங்க அப்ப நல்ல கண்ணு 7 ஆண்டுடா சிறையில் இந்த நாட்டு விடுதலைக்கு. இந்த காங்கிரஸ் மேல, இந்த தலைவர் மேல இந்த பட்டுல பாரா. இந்த தலைமுறை என் பிள்ளை நேருஜின்னு பேர் வச்சிருக்கான்டா. ராஜீவ் காந்தின்னு பேர் இருக்குடா, இந்திரா காந்தின்னு பேர் இருக்குடா. எவனுக்காவது வட இந்தியாவில் பாபு சிதம்பரம், காமராஜ் இல்ல கக்கே ஏதோ நம்ம தாத்தங்க பேர் வச்சிருக்கானடா? அவ்வளவு ஜனநாயகவாதியாடா, மாண்பு மிக்க வேண்டாம். நமக்கு என்னடா இந்த காங்கிரஸ் பண்ணிச்சு? வஞ்சித்து துரோகம் பண்ணி வீழ்த்துச்சுடா, வீழ்த்துச்சு. அது எப்படி உன் மொழி புரியாதவனுக்கு உன் வழி புரியும் நம்புற? எப்படி புரியும்? காங்கிரஸ் கட்சிமே நம்பர் ஹேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒன்னு என்னடா புரியும்? என்ன புரியும்? ஆடு மாட்டு கூட புரியும்டா. அப்படின்னா வரும், ராமு வாடானா வரும். ஆஸ்திரேலியால இருந்து ஒரு கிளிடா, என் தம்பி வெற்றி, எங்க ஐயா சைதத்தோட செம்மையா இருந்துட்டான். அவங்க அன்னைக்கு ஒரு பரிசு கொடுத்தான். அந்த கிளி அழகா தமிழ் பேசும்டா. அறிவு, அப்பா போயிட்டு வரேன்டானா, அப்பா போயிட்டு வரையா அவன் பேசுவான் நல்ல தமிழ்ல. உனக்கு என்ன தெரியுது? உனக்கு என்ன தெரியுது? ஏதோ பார்த்து இனிமேலாவது என் அன்பு சொந்தங்கள், விவசாய சின்னத்துக்கு, விவசாய குடிமக்கள், நீங்களே விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடலீங்கன்னா வெளிநாட்டில இருந்து ஆள் கொண்டு வந்து போட முடியுமா? போட்டு வெள்ள வைங்க. 3 வேளை சாப்பிடுறிய, குனிஞ்சு சாப்பிடுறது உணவுக்கு மரியாதை கொடுத்துதான். உப்பிட்டவனவரை உள்ளளவு நினைக்கிறான். அப்ப உணவிட்டவனை உயிரா நினைக்கணும். ஒரு தடவை நினைங்க. சாப்பிட்டு தான் ஓட்டு போட போவீங்க. இந்த சாப்பாட்டுக்கு உழைச்சு வெம்பாடு விட்டு கொடுத்த விவசாயிக்கு இதை பாருங்க, பெட்டியிலே இருக்கும். இந்த வாட்டி தேட வேண்டியதில்லை. ஏன்னா அங்கீகாரம் பெற்ற கட்சியா உங்க ஓட்டு தான் இந்த மகனை ஆக்கியிருக்கு. பெட்டியில இவன் நிப்பான், அப்படியே கலப்பைய தூக்கிட்டு நிப்பான். அவனை போய் பார்த்தவொடனே நன்றி, என் பசியாத்தன உனக்கு நன்றி அப்படின்னு ஒரு தடவை தொடுங்க. ஆனா மறந்தும் சூரிய ரெட்டலையில தொட்டுறாதிய, கை தாமரையில தொட்டுறாதிய. எனக்கு தொழில இல்லையோ அவங்களுக்கு தொட்டுறாதிய.
ஒரு கஷ்டமும் தீராது, குஷ்டம் தான் வரும். அதனால விவசாய நன்றின்னு தொடுங்க, அவனும் வாழுவான், நம்மளையும் வாழ வைப்பான். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி நேருஜி வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.